ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொச்சினில் வேறு என்ன இடம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். மோன்ட்ரோவ் ஐலாண்ட், அதுக்கப்புறம் கொச்சினில் நம்ம சாப்பிட்ட இடங்கள், அதெல்லாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இங்கேருந்து கொல்லம் பீச்சு இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அடுத்தது எங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமா, கொல்லத்துலேருந்து நம்ம ஆலப்புழா பீச்சு போயிருந்தோம். அடுத்தது லூலு மால் இதை பற்றி போயிருந்தோம். அந்த டே முடிஞ்சது நம்ம பீச் வழியாக வந்தங்கிட்டி ஆலப்புழா பீச்சும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த பீச்சு. நைட் எஃபெக்ட்னால உங்களுக்கு நான் அவ்வளோவா காட்ட முடியல ஆலப்புழா பீச்சு. நீங்கள் கொச்சின் போகிறதுனா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே நம்ம மோன்ட்ரோவ் ஐலாண்ட் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம். நம்மளோட ஃபுட் ரிவ்யூ கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, கேரளா போயிட்டு. அதனால் அங்கேருந்து வர்க்கலா ஆலப்புழா வர வழியில், வர்க்கலா முடிச்சுட்டு வர வழியில் நாங்கள் நைட்டு சாப்பிட்ட இந்த ஹோட்டல் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்பைசி ரெஸ்டாரண்ட்டு. வர்க்கலா டு கொச்சின் போகிற வழியில் இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட். ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் கூட நிறைய சின்ன சின்ன கடைகளாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோடு வந்தங்காட்டி நாங்கள் இந்த இது ப்ரிஃபர் பண்ணோம். ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நைட்டு ரொம்ப லேட் நைட் போனோம். ஒரு 10 o'clock போனங்காட்டி கொஞ்சம் கடைசி இது தான் அவங்களோட ஸ்பெஷல் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நைட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. லைட்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிம் பண்ணி கொஞ்சம் அந்த எல்லோ லைட்டிங் ஃபீல் இதோ இவங்க ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இது வேறு எல்லோ, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே முன்னாடி பாருங்கள், இது இங்கே இருக்கிற எல்லோ லைட் வேறு, இந்த லைட் எல்லோ வேறு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் ஃபுட் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அது கவர் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் முடியலை. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி. நாங்கள் அங்கே கேரளானாலே நம்மளுக்கு ஃபிஷ்ஷு, ஷவர்மா, நெக்ஸ்ட்டு சிக்கன், இதில் அவங்க தான் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அரேபிக் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம கேரளா மலாலிஸ்லேருந்து தான் நம்ம இது பண்ணுவோம். அவங்களோட ஷவர்மா ஆஸ் யூஷுவல் ஆர்டர் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஷவர்மா. அடுத்தது ப்ரோஸ்ட் சிக்கன். நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம். நம்ம KFC சிக்கன் மாதிரி இருக்குது, அங்கே ப்ரோஸ்ட் சிக்கன் சொல்கிறாங்க. அது கூட இந்த மாதிரி பன்னு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம இங்கேயே கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணுவோம், கேரளா போய் ஆர்டர் பண்ண மாட்டோமா, அதே மாதிரி ஒரு கிளி பரோட்டா சாம்பிளுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு 5 வகையான மயனஸ் கொடுத்துருந்தாங்க, தந்தூரி ஐட்டம் மாதிரி. இவ்வளோ ப்ரோஸ்ட் சிக்கன். இது ஒரு 16 பீப்புள் சாப்பிட்ற மாதிரி 16 பீசஸ் இருந்துச்சு அந்த ப்ரோஸ்ட் சிக்கன். அடுத்தது கேரளா பரோட்டா, கிளி பரோட்டா. கிளி பரோட்டா சிக்கனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஃபு, அதுக்கப்புறம் மட்டன் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் மோஸ்ட்லி பீஃப் இது மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டோம், அவாய்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம சிக்கன் கிளி பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லோரும் அந்த ஃப்ரைஸு எல்லாத்துக்கும் வர மாதிரி, பீஸ் வர மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் பிரியாணி, ஷவர்மா, இந்த சிக்கன் இது, கார்லிக் சிக்கன், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இது பண்ணியிருந்தோம். அது கிறிஸ்பியாக, அந்த ப்ரோஸ்ட் சிக்கன் நல்லா தான் இருந்துச்சு. அது வெளியே கிறிஸ்பியாக நம்ம KFC சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. உள்ள ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பரோட்டாக்கு சிக்கன் கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பன்னு கொடுத்துருந்தாங்க. அதுதான் அதோடு வச்சு அது மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த கறி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அது கூட பன்னு ஒரு 5-6 பன்னு வேறு கொடுத்துருந்தாங்க. கிளி பரோட்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப 3 பரோட்டாஸ் போட்டு உள்ளே சிக்கன் கறி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவே ஜூஸியாக தான் இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் நம்ம பிக்கும்போது அது பாருக்கு பொல பொலன்னு வந்துருச்சு. அவ்வளோ சாஃப்டாக இது பண்ணும்போது வந்துருச்சு. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா
இதாகிடுச்சு. நல்லா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கூட அந்த நம்ம கிரேவி கொஞ்சம் வாங்கி நம்ம கொடுத்துட்டோம். கொஞ்சம் ஜூஸியாக உள்ளே வந்து சிக்கன் பீஸ் வந்து ஒரு பீஸ் கொடுத்து ஒரு எக்கு கூட வச்சுருந்தாங்க. ஓகே, ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட அது வந்து ஓரளவுக்கு டேலி ஆகியிருந்தது. அந்த கிளி பரோட்டா நம்ம ஷவர்மா இதெல்லாம் வந்து பயங்கர ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுங்க. ஃபுல்ஃபில் ஆகிட்டு இந்த இது வந்து மூன்ரோ ஐலண்ட் போயிருந்தோம்னு சொன்னோம்ல. நீங்கள் யாரும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் என்னோடய வீடியோவில் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னத்த வீடியோ அது மூன்ரோ ஐலண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் கொச்சினில். நாங்கள் ஒரு 5 days இருந்ததுக்கு கொச்சின் கேரளா ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் ஆலப்புழா சொன்னேன்ல, அந்த ஹோட்டல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆலப்புழா பீச் வரும்போது ஒரு 11 ஆகிடுச்சு. 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஆலப்புழா பீச், ஐ லவ் ஆலப்புழான்னு இருந்துச்சு. அந்த மணல் வந்துங்க பிளாக் சாண்டு மணல் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்குற காலையிலையானா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நைட்டில் போனங்காட்டி அவ்வளோவா என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல. அந்த அலைகளோடு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே நாங்கள் ரொம்ப நேரமே ஸ்பெண்ட் பண்ணோம். 1 hour அப்படியே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் நம்ம லீவ் பண்ணுறது. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் கொச்சின்லேருந்து நம்ம கிளம்ப போகிறதுனால கடைசியாக காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் கொச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மால் தான் லூலு மால். அதுக்கு தான் வந்திருந்தோம். அதுவும் கொஞ்சம் அது மட்டும் ஏன் விடுவான கொச்சின்லன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு காலையில் வந்துட்டோம். நைட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். அதனால் இந்த லூலு மால் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு நம்ம மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பீச்சு, இந்த பக்கம் நிறைய பீச்சஸ் இருக்குது, அதனால ஏதோ ஒரு பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அடுத்தது வந்து மெரைன் டிரைவ் போயிருந்தோங்க நைட்டு. நம்ம லூலு மால் பார்த்தது நெக்ஸ்ட்டு போகிற இடம் மெரைன் டிரைவ். கொச்சினில் ரொம்ப ஃபேமஸான இடம். ஒரு ஃபோர்ட் கொச்சின்னு இருக்குது. அது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நிறைய தடவை போனங்காட்டி இப்போ அந்த மெரைன் டிரைவ் தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. நாங்கள் லூலு மால் போன டைம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைமு, அதனால் ரொம்ப க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. மலையாளிஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கனால அவங்க வந்து கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மால் ஃபுல்லாக கொஞ்சம் க்ரௌடு அந்த மாதிரி க்ரௌடுங்க ரொம்ப நிறைஞ்சு இருந்துச்சு. நம்ம பெங்களூரில் கோயம்புத்தூரில் எல்லாம் லூலு மால் நான் போட்டிருக்கேன். யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லூலு மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா பெங்களூரில் இருக்கிற லூலு மாலும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற லூலு மாலும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. அங்கே கார் வச்சுருந்தாங்க. இந்த கொச்சி லூலு மால் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக, நிறைய கிறிஸ்மஸ் டைம்னால ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க. இது கார் வந்து புது கார் வரதெல்லாம் நம்ம எல்லா மால்ஸ்லேயும் பார்த்தோம். லூலு மால்ஸ்லேயும் இருக்கும், ஃபீனிக்ஸ் மால்லேயும். ஃபீனிக்ஸ் மால் இது கூட நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், பெங்களூரில் இருக்கிறது. அது கூட போய் பாருங்கள். நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஃபோட்டோ செஷன் எடுக்கிறக்கே ஒரு க்ரௌடு இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் லைனில் நின்று நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ளே இங்கேயே எனக்கு வந்து ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இது சும்மா சின்ன இடத்த கவர் பண்ணுறதுக்கே. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், அந்த 5 நாள் தொடர்ந்து நியூ இயர் ஹாலிடேஸ் வரதுனால நினைக்கிறேன் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் செம்ம வெயில் வெளியே, அதனால் எல்லோரும் வந்து மாலில் தான் நிறைஞ்சிருப்பாங்க. நம்ம பெங்களூரில் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. நம்ம மோஸ்ட்லி காலையில் நம்ம வெளியே போகவே முடியல. அதனால் நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்பி எங்கேனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஆலப்புழா பீச் கூட நான் கவர் பண்ண முடியாததுக்கு அது ஒரு ரீசன் கூட. நைட்டு இப்போ போய்க்கலாம், ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அது மாற்றினோம். நம்ம எல்லா லூலு மாலில் இருக்க மாதிரி எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு ஷாப்ஸும் இங்கே இருக்குங்க. அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நிறையா என்னென்னா இங்கே மால்ஸில் வந்து நிறையா
பெரிய இடம் இதுதான் ஃபஸ்ட்டு மால் வந்து இங்கே திறந்தது. திருச்சூரில் ஒன்று இப்போ திறந்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு லூலு வந்து துபாய்க்கு அப்புறம் இங்கே வந்தது, இங்கே தான் ஃபஸ்ட்டு. அதனால் இது கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் முன்ன ஒரு தடவை ஒரு 10 years 12 years பேக் இங்கே வந்திருக்கேன். நான் கொச்சின் வந்தப்போ லூலு மால் தான் இருந்துச்சு, வேறு எந்த மாலும் இல்லை. இப்போ நிறைய வந்துருச்சு. அப்போ இருந்த மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் உள்ள கடைகளும் இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய கடை, ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த லூலு மால். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே 1 day ஃபுல்லாக நம்ம சுற்றலாம், அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம மோஸ்ட்லி அங்கே எல்லா லூலு மாலும் நம்ம கவர் பண்ணங்கேட்டி இங்கே நான் வந்து கொஞ்சம் செலக்டிவாக தான் ஒவ்வொரு ஃப்ளோர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு இது வந்து ஒரு துப்பட்டா செக்ஷன் மட்டும். கேரளாவில் வந்து முஸ்லிம்ஸ் அந்த முக்காடு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால நான் எப்போவுமே இங்கே வந்தால் ஏதோ ஒன்று முக்காடுக்கு எனக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஃபர்தா யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஷால் வாங்காமல் இருக்க மாட்டேன். பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கண்ணை பறிச்சிட்டு இருந்தது இந்த ஷால் தாங்க. ரொம்ப ஹேண்ட் ஒர்க் போட்டு நல்லா எம்ப்ராய்ட்ரி போட்டு நிறைய ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. அது வந்து எனக்கு கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சு. சரி விலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து 1500 சொன்னாங்க. ஆனால் நிறைய வேலைப்பாடு, நிறையா சமிக்கீஸ் அதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு தான், உங்களுக்கு விழுகாது. நம்ம மிஷின் வாஷ் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ண முடியும். இதில் வந்து பாருங்கள் தைச்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது ஷாலு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மல்டி கலர்ஸ் எடுத்தோம்னா எல்லா ட்ரெஸ்ஸுகளுக்கும் போடலாம். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் நான் மோஸ்ட்லி மால்ஸில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிராண்டட் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுப்பேன். அப்புறம் நமக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டே இருக்குது பெங்களூரில். அது வந்து அங்கே போய் நம்ம வந்து அந்த பிராண்டட் ஐட்டம் எங்கேயாவது பார்க்கும்போது அது பார்த்துக்கலாம். இங்கே சிலைகளாக வச்சு நல்ல இன்டீரியர் ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சோச் இருந்துச்சு. நம்ம சோச் பார்த்தாலே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். அது கேரளாவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பெங்களூரு நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க விட இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு, அவங்களோட எம்ப்ராய்டரிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வேறு இதாக இருக்கும். கிறிஸ்மஸ் இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரதிபலிச்சது. எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த கிராண்ட் ஐட்டம்ஸு, இப்போ கல்யாண சீசன் அடுத்தது வந்துடும். இப்போ ஜான்வரியில் ஃபுல்லாக அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அப்புறம் நம்மளுக்கு ஹாலிடேஸ்னால மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இந்த வெயிலில் மாலில் தான் இது பண்ணுவாங்க. இந்த கடைகள் எல்லாமே நிறையா சன்கிளாஸஸ் கடைகள், மேக்கு, ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. நமக்கு மாலுக்கே உரித்தான ரொம்ப டெக்கரேட்டிவாக கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்த்துட்டே இருக்கலான்ற. இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் மால்ஸ் அதிகமாகிடுச்சு. இங்கே கொச்சியில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் லூலு மாலுக்கு. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் புதுசாக நம்ம ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண வரல. நான் வந்து ஒரு 10 to 12 years ஆகிடுச்சு. அப்போ வந்து இவ்வளோ கடைகளாக இல்லை. நம்மளுக்கு அப்போவே அது பிரம்மாண்டமாக இருக்கும், நிறையா கடை இருக்கும் இங்கே. பட் அது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. லூலு செலிப்ரேட்டுன்னு அவங்களோட இதுலேயே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்களோட பிராண்டட் ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பைக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் நமக்கு ஃபீனிக்ஸ் மால்லேயே இருக்கும் ட்ரெயின் விட்டுறது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரில் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிவிட்டு நிறைய
லக்கி ட்ரா அந்த சர்க்கிளில் சுற்றி விட்டுட்டு அது லக்கி ட்ரா, அது நீங்கள் எல்லா மால்ஸ்லேயும் முன்னாடி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இங்கேயும் இருந்துச்சு. இது பார்க்கவே ஒரு 2 to 3 hours ஆயிடுச்சுங்க. சும்மா ஒன்றும் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் இந்த லூலு மாலில். அதுக்கப்புறம் நம்ம லூலூவில் வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் வாங்க முடியாது படி கடைகளும் இருக்கும். பட் நம்ம எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு வர்றது இந்த ஹைப்பர் மார்க்கெட் தான். பாருங்கள், அங்கே கூட்டம்னு சொல்லிகிட்டு இருந்தது, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி நெருக்கி தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டங்க, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. க்ரௌட் வந்து எல்லா பக்கமும் இருந்தாங்க. ஹைப்பர் மார்க்கெட் தான் மோஸ்ட்லி குவிஞ்சிருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா, கேக்கெல்லாம் இவங்க ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப விலை கம்மியாக எல்லா வகையான கேக்கும் வச்சுருப்பாங்க லோலோவில். இது வந்து துபாய் பேஸ்டுனால மலையாளிஸ் மோஸ்ட்லி துபாய் இருந்தாலும் வந்திருப்பாங்க. அதனால நிறைய இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து துபாய் பேஸ்டாக நிறைய விலை கம்மியாக நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கடைசியாக நம்ம வந்து இங்கே வந்துட்டு நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம உள்ளே போகணும். நமக்கு ட்ராலி ஒன்று இது பண்ணிவிட்டு கிளம்பணும். இந்த க்ரௌடில் வந்து வேறு கடைகள்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது கொச்சியில் இருக்கிற லூலு மால் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி இந்த ஐட்டம்ஸுங்க, சோப்பு, சீப்பு, பர்ஃப்யூம்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. க்ரீம்ஸு அது எல்லாமே எல்லா பக்கமும் கூட்டமாக இருந்தனால நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ரௌடடாக அந்த இதெல்லாம் மளிகை சாமான் ஃபுல்லாக வந்து அப்படியே நிறைஞ்சு குமிச்சு வச்சுருந்தாங்க. நடுவில் எது எடுக்கிறது எது போடுறது இதெல்லாம் பேண்ட் செக்ஷன்ஸு நம்ம சூப்பர் மாலில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன இங்கே வந்து லூலு மால் பொறுத்த வரைக்கும் இந்த அது நான் சொன்ன மாதிரி துபாய் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால பாத்திரங்கள்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக வேறு மாதிரி நம்ம எல்லா மால்ஸ்லேயும் பார்க்குற மாதிரி இல்லாமல் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் விலை கம்மியாக கூட இருக்குங்க. இங்கே நம்ம பாத்திரங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸு, ஸ்பூன்ஸு, கட்லரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வெசல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து இந்த கண்ணாடி சாமான்கள், அதாவது கண்ணாடி சாமான்கள்னால் கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பவுல்ஸு, அப்புறம் செட்ஸு, இதெல்லாம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப விலை ஜாஸ்தியும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கம்மியும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே பாத்திரங்க இதெல்லாம் இருக்கும். கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். அதே மாதிரி பீலர்ஸில் மட்டும் ஒரு 10 வகை வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் வீட்டுக்கு இந்த துடைக்கிறது இதெல்லாம், இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து இந்த துணி போட்டு வைக்கிறது, அரிசி போட்டு வைக்கிறது, பக்கெட்ஸு, பாத்ரூம் செட்ஸு, அப்புறம் பேஸ்கெட்ஸு நம்ம காய்கறிகள்லாம் வைக்கிற மாதிரி, அப்புறம் மாப்ஸு, இது வந்து ஜூஸ் ஐட்டம் நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது ஸ்ட்ராவோடு சேர்த்தி வர்றதுன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸு அதெல்லாம் கூட இங்கே நிறையா இருந்தது. பாத்திரங்க, நான்ஸ்டிக் வெசல்ஸு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் நிறையாவே இருந்துச்சு. அடுத்தது வந்து இங்கே ரொம்ப நிறைய பேர், இங்கே உள்ளூர்காரங்க வந்து நிறைய பேர் வர்றது வந்து நம்ம ஃபிஷ்ஷு, மட்டனு இதெல்லாம் கடையில் போய் நின்று வாங்குறதுக்கு இதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபிஷ் அண்ட் மட்டன் கூட நிறையா இருக்கும். இது பாருங்கள், இது வந்து கிரில்லரு, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இங்கே வந்து ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி கேட்குறோமோ, இது கொச்சின்னால் கடல் பக்கத்தில் இருக்கனால எல்லா கடல் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வகையான எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொண்டு வந்து அது இது பண்ணி வச்சுருக்காங்க. மத்தி, ஐலை, ஐக்கோரை, அடுத்தது வந்து ஷேர் ஃபிஷ்ஷு, இறால், அதுக்கப்புறம் என்ன வவ்வால் மீன், இந்த மீன் முழுசா அரையா, உங்களுக்கு எப்படி தலை தனியாக வால் தனியாக சைடாக ஏகப்பட்ட வெரைட்டியான ஃபிஷ்ஷஸும் அப்பப்போ லைவாக கட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ, ஸ்குவிட்டு, டைகர் ப்ரான்ஸு, உயிரோடு இருக்கிற அந்த மீன், அப்புறம் ஐர மீன், அப்புறம் இந்த சங்கரா மீன், அந்த மாதிரி மீன் வகைகளில் என்னென்ன இருக்கோ, கடல் மீன் எல்லா ஐட்டமும் இருக்குது. இது வந்து மட்டன், இது எல்லாமே மட்டனை ஆடை அறுத்து எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. மட்டன் இது, சிக்கன் ஐட்டம்ஸ் தனியாக வச்சாங்க. அப்புறம் கருவாடு ஐட்டம்ஸு கேரளாவில் எல்லாமே இருக்காது, அதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. ஊறுகாய், நான்வெஜ் ஊறுகாய் மட்டும் ஒரு 100 வகைக்கு மேலே இருந்துச்சுங்க. நான்வெஜ் ஊறுகாய் அது செம்மையாக இருந்துச்சு. அது எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும்னா இங்கே கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே சமைக்க முடியாது, நம்ம டூரிஸ்ட்டு தானே, அதனால் பார்த்துட்டு மட்டும் போகலாம். அங்கே இருக்கிற இதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை ரெசார்ட்டு அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா நம்ம போய் ஃபிஷ்ஷு கொடுத்தா அவங்க சமைச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகலாம். அடுத்தது அவங்களோட ஃப்ரூட் செக்ஷன் ஹைப்பர் மார்க்கெட்ஸில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் இதுலக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்க்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்கும். அது நான் மோஸ்ட்லி பெங்களூர்லேயே உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அது ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அதை விட நல்லாவே நிறையாவே இருந்துச்சு. அடுத்தது இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சு சாலட்ஸ்க்கு நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் போட்டு பில் போட்டுக்கணும். அது அப்போவே அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ண சாலட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து க்ரௌடடாக இருந்தங்காட்டி எனக்கு ரொம்ப நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நிறைய காய்கறிகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எல்லா ஒரு இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவாங்க, நாட்டு காய்கள், இங்கிலீஷ் காய்கறி, கட் பண்ண வெஜிடபிள்ஸு, அப்புறம் க்ரீம்ஸு, இவங்க இந்த கோகோனட் இதுலேயே நிறைய க்ரீம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இது கேக்ஸு. நெக்ஸ்ட்டு தான் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் ஸ்பெஷல்ஸ் ஃபுல்லாக வந்துச்சு. விதவிதமான கேக் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே கவர் பண்ணி ரொம்ப நீட்டாக காரம் தகுந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வகையான கேக்ஸ் அண்ட் சாண்ட்விச்சஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரெட் வெல்வெட் கேக்கு, அடுத்தது வந்து ஜாம் கேக்கு, அடுத்தது ப்ளம் கேக்ஸு. கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, அதனால் எல்லா அந்த ரெட் வெல்வெட் மஃபின் இருக்குது பாருங்கள், எல்லா வெரைட்டிலும் மஃபின்ஸும் அண்ட் கேக்ஸ் இருந்துச்சு, நிறைஞ்சு இருந்துச்சு. பார்க்க கண் இல்லை, அவ்வளோ கொட்டி இருந்தது கேக்ஸ் எல்லாம். ப்ளம் கேக்ஸு, முந்திரி கேக்ஸு, பிளெயின் கேக்ஸு, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பெருசு கேக்ஸு. எப்போவுமே கேரளாவில் கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க யூனிக்காக செஞ்சுருப்பாங்க. ரஸ்க்கு, அந்த முறுக்கு இது காரம் தகுந்த மாதிரி முறுக்கு, மிக்சரு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. நிறைய பேக்கடு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ரோவில் பார்க்கும்போது இது ஃபுல்லாக கேக்ஸ் தாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்வீட்ஸு, இது ஃபுல்லாக கேக் இருந்துச்சு. அடுத்து காரத்துலேயும் நிறையா இருந்தது. குட்டி குட்டி கேக்கு, பெரிய பெரிய கேக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு சாம்பிளுக்கு எடுக்கணும் இல்லையா, ரொம்ப நட்ஸ் எல்லாம் ரொம்ப சேர்த்தாமல் நமக்கு ஒரு கம்மியான ஒரு கேக் எடுக்கலாம்னு சொல்லி பிளெயின் கேக் தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னமோ நினச்சி பக்கத்தில் வந்து பார்த்தா எல்லாம் பிரியாணி. அப்படியே அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அப்படியே அவங்க ஓவனில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹாட்டாக அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைஸு, அப்புறம் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பேக்கடாக வச்சுருந்தாங்க. எல்லாம் காலையில் தான் பண்ணது. இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே
நம்ம எடுத்து அந்த பிளேட்ஸ் எடுத்து அப்படியே இவங்ககிட்ட கொடுத்தோம்னா நமக்கு சூடு பண்ணி அங்கேயே சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லா பன்ஸ் வகைகள், இதெல்லாம் காரம் சாண்ட்விச் வகைகள், காரம் எல்லா வகையான சாண்ட்விச்சஸும் இருந்துச்சு. எல்லா மீட்ஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுல்லி லோடட் அந்த இது இருந்துச்சு. ரைசன்ஸு, நட்ஸு இதெல்லாம் தனித்தனியாக கூட பேக் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா அந்த தக்காளி நம்ம கேட்ட மாதிரி பாஸ்தா பண்ணி தந்தாங்க, தயிர் வடை இந்த மாதிரி. இது வந்து ஃபுட் கவுண்டர், நம்ம என்ன கேட்குறோமோ எப்படி கேட்குறோமோ பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் நிறைய எங்கள் ஃபுட் கவுண்டரில் செஞ்சு தரக்கு லைவாக கட் பண்ணி வெங்காயம் நீங்கள் பார்த்ததில் வெங்காய தக்காளி அது எல்லாமே நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு தருவாங்க. நம்ம அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதெல்லாம் வந்து விலை ரொம்ப கம்மி, 100, 120 அந்த மாதிரி தான் காம்போ நான் சொல்கிறது. இல்லை ப்ளெயின் பிரியாணி அந்த மாதிரி வந்து 100க்குள்ளேயே கிடைக்கிது. அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதெல்லாம் என்ன லைனில் நின்று அந்த கூட்டத்தில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பேசாமல் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பிட்லாம் தான் நாங்கள்லாம் வந்துட்டோம். இது ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கவுண்டரில் வந்தேன். எல்லா ஸ்வீட்ஸ் வகையான என்ன சொல்கிறது, அது என்ன நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸு, சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸு, கேரளா ஸ்வீட்ஸு, துபாய் ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, துபாய் ஐட்டம் ஃபுல் சாக்லேட்ஸு, டேட்ஸு, ரைசன்ஸு, பாதாம், பிஸ்தா எல்லா நட்ஸ் வகைகளும் அப்படியே கொட்டி 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 கடந்ததுங்க. அது பார்க்குறதுக்கு வந்து வாங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அதெல்லாம் வாங்கி நம்ம ட்ராலியில் போட்டுடலாம். பட் அங்கே போய் பில் போடுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. லைனில் நின்று போடுறதுக்காகவே நிறைய ஆனால் நாங்கள் எடுக்கல. இப்போ அங்கேயே நம்ம இருந்தோம், நம்ம கொண்டாடுறோன்னா பரவாயில்ல. நம்ம இது டூரிஸ்ட்டாக போயிட்டு நமக்கு வெளியே போகிறதுனால நாங்கள் அவ்வளோவா எதுவும் வாங்கலை. இந்த கேக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ்க்கு ஒரு கவுண்டர் இருந்துச்சு. அதில் போட்டு கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம அதுக்கு வந்து தனியாக இறங்கி அதுக்கு தனியாக ரூட் வச்சுருந்தாங்க. அது முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம்தான் பீஸ்ஃபுல்லான இந்த மெரைன் டிரைவ். இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். கொச்சின் போனீங்கன்னா இங்கே வந்து நைட் எஃபெக்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து எல்லாம் நிறைய போட்ஸ் இருக்குது இங்கே. நமக்கு இந்த மெரைனில் கூட்டிகிட்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள். அது நைட் எஃபெக்ட் தான் நான் காமிச்சிருக்கேன். இது கொச்சின் மெரைன் டிரைவ். இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி மெதுவாக போயிட்டு இருந்துச்சு அந்த போட்டு. நாங்கள் போன ஒரு போட் ஃபுல்லாக பாட்டு இதெல்லாம் போடுறாங்க. இது நைட் எஃபெக்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. இந்த 5 days போனதே தெரியல. மோஸ்ட்லி எல்லாமே நாங்கள் கொச்சினில் நாங்கள் போன ஏரியாலாம் உங்கள்கிட்ட கவர் பண்ணி போட்டோம். இந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. திருச்சூர் டனலு ஏதோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எங்களோட ஜேர்னி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் தமிழ்நாடுல போயிட்டு அதுக்கப்புறம் எங்களோட கொச்சியோட இது வந்து முடிஞ்சிருச்சு இந்த பாட்டோட. நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலின்னா கொஞ்சம் வர்க்கலா, மோன்ட்ரோவ் ஐலாண்ட் போனது, அதுக்கப்புறம் நான் ஃபுட்டை அங்கே சாப்பிட்டது ரிவ்யூ பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஆன் ரோட் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போக வேண்டிய ரெஸ்டாரண்ட்டு, எந்த டைமில் நீங்கள் போகணும், இங்கெல்லாம் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரு 4 வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே ஃபுல்ஃபில் ஆகும். ஃபுல் கேரளாவை ரொட்டீன் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எங்களோட ஜேர்னி நல்லா இருந்துச்சு. உங்களோட ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் நிறைய பக்கம் போன வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்தது எந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.